ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீப்பை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சிருக்க டாபிக் ஸ்க்ரீன். பிஃபோர் கோயிங் டு பெட் நம்ம ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். ஏன் அப்படின்னா இன்றைக்கி லேப்டாப், மொபைல், டேப், டிவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்க்ரீன் டைமுக்குள்ள நம்ம என்டர் ஆகிட்டோம். இந்த ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்க்ரீன்லேருந்து வரக்கூடிய, இப்போ இந்த லேப்டாப் நான் வச்சுருக்கேன்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ ஸ்பெக்ட்ரம், அந்த லைட் நம்மளோட கண்களில் பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால் உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பழைய நாட்களில் ஒரு ஆட் வரும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்கை உடச்சி அந்த எக்கை ஒரு ஃப்ரையிங் பேனில் அப்படியே ஊற்றுவாங்க. அப்படியே அது கொப்பளிச்சு பொங்கி நம்ம சொல்லுவோம்ல ஃபுல் ஃபாயில், ஆஃப் ஆயில், ஆம்லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்மளோட ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆக உங்களோட பிரெயினுக்கு அவ்வளோ கைண்ட் ஆஃப் லோடு இருக்கும். இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணிடுறோம், ஸ்க்ரீன் டைம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுறதை விட. ஸோ இன்றைக்கி உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 90 minutes பிஃபோர் பெட் உங்களோட ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடுறேன், பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்கிட்ட சர்வே எடுத்தால் அவங்க திங்க் பண்ணுறாங்களாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சொன்ன ஆன்சர் ரீட் அ புக், ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தட்ட பேசுங்க, உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் டைம்னால் உங்கள் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாது. நான் என்னோடய முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்ததுனால ஸ்க்ரீன் டைம் அதிகமாகுது அப்படின்னா பிரெயின் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், மெலட்டோனின் செக்ரீஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும், உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஒரு 11 o'clock, 12 o'clock, 1 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூங்குறதுனால அதுக்கப்புறம் தூங்குற உங்களோட தூக்கம் குவாலிட்டியான ஸ்லீப்பாக இருக்காது. அதனால தான் நெக்ஸ்ட் டே எந்திரிச்சா கூட மார்னிங் யூ ஃபீல் டயர்ட். இந்த டயர்ட்னஸ் போகணும் அப்படின்னா பிஃபோர் கோயிங் டு பெட் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன் பிஃபோர் 90 minutes. இன்னொன்று, நிறைய பேர் உங்களோட எல்லா ஆப்புக்கும், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்துக்கும், ஜிமெயில் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வச்சுருப்பீங்க. சுவிட்ச் ஆஃப் ஆல் த நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த ஆட்டோ நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் டிங்னு ஒரு பெல் அடிக்கும். இந்த பெல் அடித்த உடனே உங்கள் பிரெயின் இமீடியட்டாக அதை போய் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ட்ரிகர் பண்ணும். இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு மெசேஜ் அப்படின்னா யாரும் மெசேஜாக அனுப்ப மாட்டாங்க, கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ உங்களோட இந்த ட்ரிகர் க்ரியேட் பண்ணுற ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் டைமிங் 90 minutes பிஃபோர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் அ எக்ஸலண்ட் டீப் ஸ்லீப். தேங்க்யூ. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.